இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. தூத்துக்குடி டவுன் தெற்கு புதுத்தெரு பகுதிகளில் உள்ள பிரபல மொபைல் கடைகளில் ஆப்பிள் நிறுவனத்தின் பெயரில் போலி உதிரி பாகங்கள் விற்கப்படுவதாக ஆப்பிள் நிறுவனம் சார்பில் அதன் பிரதிநிதி குமாரவேல் என்பவர் திருநெல்வேலியில் உள்ள அறிவுசார் சொத்துரிமை அமலாக்க பிரிவுக்கு புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் அறிவுசார் சொத்துரிமை அமலாக்க பிரிவு எஸ்பி அருண் பாலகோபாலன் உத்தரவின் பேரில் அறிவுசார் சொத்துரிமை அமலாக்க பிரிவு போலீஸ் இன்ஸ்பெக்டர் பியூலா தங்கரத்தினம், எஸ்ஐ முருகன் ஆகியோர் தலைமையிலான போலீஸ் டீம் ஜனவரி 8ஆம் தேதி நண்பகலில் அதிரடியாக தூத்துக்குடி டவுன் தெற்கு புதுத்தெரு பகுதிகளில் பல்வேறு மொபைல் கடைகளில் சோதனை நடத்தியது. சோதனையில் பானு அண்ட் பிரதர்ஸ் மொபைல்ஸ், கனி மொபைல்ஸ், மகாலட்சுமி மொபைல்ஸ் மற்றும் ராமா மொபைல்ஸ் ஆகிய 4 கடைகளில் போலியான ஆப்பிள் ஐபோன் யூஎஸ்பி கேபிள், ஆப்பிள் ஐபோன் சார்ஜிங் கேபிள், ஆப்பிள் ஐபோன் வயர்லெஸ் சார்ஜிங் கேசஸ், ஆப்பிள் ஐபோன் பவர் அடாப்டர், ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ஆகியவற்றை விற்பனை செய்வதற்காக வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக அதனை பறிமுதல் செய்த போலீசார் இது தொடர்பாக 4 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களின் மதிப்பு ரூபாய் 2,24,500 என கூறப்படுகிறது. இந்த ரெய்ட் நடவடிக்கையின் போது செல்போன் வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்து ஒன்று திரண்டதால் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. தகவலறிந்து மத்திய பாகம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மோகன ஐயர் தலைமையிலான போலீசார் வியாபாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை அமைதிப்படுத்தினர். இந்த ரெய்டு குறித்து செல்போன் வியாபாரிகள் சிலர் கூறுகையில், பள்ளிவாசல் தெற்கு புதுத்தெரு உள்ளிட்ட இந்த பகுதியில் 300க்கும் மேற்பட்ட செல்போன் விற்பனை கடைகள், சர்வீஸ் சென்டர்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் உள்ளன. இதில் பல பெரிய நிறுவனங்களுக்கு முன்கூட்டியே தகவல் கிடைத்ததால் அந்த நிறுவனத்தின் கடைகள் இன்று மூடப்பட்டுள்ளன. சிறு வியாபாரிகளான எங்களது கடைகளில் அமலாக்க பிரிவு போலீசார் சோதனையில் ஈடுபடுகின்றனர். இது எங்களை பெரிதும் பாதிக்கிறது என்றனர். இதனிடையே போலி பொருட்களின் உற்பத்தி மற்றும் விற்பனை குறித்த தகவல்களை பொதுமக்கள் தெரிவிக்கலாம் என அறிவுசார் சொத்துரிமை அமலாக்க பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர். புகழ்பெற்ற ஆப்பிள் நிறுவனத்தின் ஐபோன் உதிரி பாகங்கள் என்ற பெயரில் தூத்துக்குடியில் போலியான உதிரி பாகங்கள் பதுக்கி வைத்து விற்பனை செய்யப்பட்டுள்ள சம்பவம் நுகர்வோர் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.